வணக்கம் நண்பர்களே. மூட்டு வலி, முதுகு வலி, எலும்பு பலவீனம், ஆர்த்ரைட்டிஸ் காரணமா நடக்க முடியாத நிலை. இது வயதானவர்களுக்கு மட்டும் இல்ல, 35 வயதிலேயே பலருக்கும் இந்த பிரச்சனையினால அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சொல்ல போற ஒரு சாதாரண இலை உங்க வீட்லயும் இருக்குது. இந்த இலை இதை நீங்க உங்களுடைய சமையல்ல பயன்படுத்துவீங்க. இந்த இலை மூட்டுகள்ல இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு, எலும்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கறதுக்கும், நரம்பு வலியை குறைக்கிறதுக்கும் அதிரடியா உதவி செய்யும். அதுதாங்க பிரியாணி இலை. இதை இங்கிலீஷ்ல பே லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது சாதாரண வாசனைக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை இல்லைங்க. இது உடல் முழுவதும் வேலை செய்யக்கூடிய ஒரு இயற்கை மருந்து. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. முடிவில் இது எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த ஒரு இலை பயன்படும். நீங்கள் நினைக்கலாம், இது சாதாரண பிரியாணியில் போடக்கூடிய இலை தானே, இது எப்படி மூட்டு வலி, அந்த ஆர்த்தடிஸ் பெயின் எல்லாம் சரி பண்ணும் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு நம்ம இந்த இலையை பற்றி தகவலை தெரிஞ்சுக்கிறலாம். இது பே லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் பே லீஃப்னு அழைக்கப்படக்கூடிய இந்த இலையை தமிழில் நம்ம பிரியாணி இலை அப்படின்னு நம்ம அழைச்சிட்டு வரோம். பொதுவாக இது ஹிந்தி சமையலில் அதிகமாக பயன்படுத்தப்படுவார்கள். இது கிடைக்கும் செடி லாரஸ் நொபெலிஸ். இந்த செடியோடைய இலைகள் தான் நம்ம சமையலில் பயன்படுத்துகிறோம். இந்த இலைக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து என்னென்னா, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி காம்பவுண்ட்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இந்த சத்துக்கள் தான் மூட்டுகளுக்கும் எலும்புகளுக்கும் மிக முக்கியமானவையாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சாதாரணமாக தெரியக்கூடிய இந்த இலையில் இவ்வளவு ஊட்டச்சத்து இருக்குது. இதுதான் அந்த ஜாயின்ட் பெயின், ஆர்த்தரைட்டிஸ், மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லா வலியும் சரி பண்ணுது. நம்ம அடுத்து ஜாயின்ட் பெயின், ஆர்த்தரைட்டிஸ் ஏன் வருது, மூட்டு வலி ஏற்படுறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன்று கால்சியம் குறைபாடுனால வருது, இன்னொன்று விட்டமின் டி குறைபாடுனால வருது, அடுத்து உடல் எடை அதிகரிப்புனால வருது, அடுத்து இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அலர்ஜி, உடலில் வரக்கூடிய அலர்ஜினால வருது, வயது காரணமாக கார்டிலேஜ் அங்கே சேதமடையும். அதனாலையும் வர செய்யும். ஆர்த்தரைட்டிஸ் என்றால் என்ன? ஆர்த்தரைட்டிஸ்னா என்ன? மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் ஆர்த்தரைட்டிஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆர்த்தரைட்டிஸ் பெயின் இருக்குன்னு. அதாவது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய ஒரு வலி தான். அங்கே இதனால் என்ன ஏற்படும்னா, வீக்கம் ஏற்படும், கடுமையான வலி இருக்கும், காலையில் எந்திரிக்கும் போது அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும், நடக்க முடியாத ஒரு நிலை இருக்கும், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த இலை இருக்குதுல்ல, இந்த இலையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேட்டரி தன்மை என்ன பண்ணுதுன்னா, இந்த அலர்ஜியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இது சாதாரண ஒரு இலையா இருக்கலாம், ஆனால் அந்த வலிக்கு இதுதான் மருந்தாக செயல்படுது. இந்த பிரியாணி இலை எப்படி அதுக்கு உதவுகிறது அப்படின்னா, அலர்ஜியை குறைக்கும் தன்மை இதில் இருக்குது. இந்த பிரியாணி இலையில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரிஷன்ஸ் என்ன பண்ணுது, மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வீக்கத்தை குறைக்கும் தன்மை கொண்டது. அடுத்து கால்சியம் அப்சார்ப்ஷன், அதாவது கால்சியத்தை உறிஞ்சக்கூடிய தன்மையை மேம்படுத்துது இந்த இலை. இது உடலில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்களை சரியாக பயன்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. அடுத்து பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்துறதுக்கும் இந்த இலை பயன்படுது. அது மூட்டுகளுக்கு உள்ள செல்லக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த இலை பயன்படுது. ஏன்னா ஒரு இடத்துல ரத்த ஓட்டம் இல்லை, கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக வலி ஏற்படும். ஆனால் இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. கண்டிப்பாக ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வலி குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நர்வ்ஸ் பெயினையும் குறைக்கிறதுக்கு இந்த இலைகள் பயன்படுது. அதாவது நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலி, நரம்பு சுருக்கம் காரணமாக வலிக்கக்கூடிய வலி, இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நிவாரணியாக இந்த இலைகள் இருக்குது. அடுத்து மசில்ஸை ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கும் இந்த இலைகள் பயன்படுது. முதுகு வலியை குறைக்கிறதுக்கு, தசை தளர்ச்சி அடைகிறது, இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த இலைகள் பயன்படுது. இந்த பிரியாணி இலையை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்ம நார்மலாக சிக்கன், மட்டன் இதில் தான் போடுவோம், பிரியாணியில் போடுவோம். ஆனால் இதில் நம்ம டீ செய்ய போகிறோம். இது கஷாயமாக செஞ்சும் குடிக்கலாம், இல்லை டீ மாதிரி செஞ்சும் குடிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 3 நீங்கள் பிரியாணி இலையை எடுத்துகிட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். அதில் சிறிதளவு மிளகு சேர்த்துக்கிறோங்க.
மிளகு சேர்க்க சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கட்டாயமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை சேர்த்தா கொஞ்சம் ஆரோக்கியம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மிளகை ஆட் பண்ணுங்கள், விருப்பம் இல்லை அப்படின்னா அதை வந்து போட வேண்டாம். அடுத்து சிறிதளவு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேங்க. ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். அடுத்து இதை எப்படி செய்யலாம்ங்கிறத பார்த்துடலாம். தண்ணீரில் இந்த இலைகளை வந்து போட்டுட்டு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. காலையில் வெறும் வயிற்றில் தான் எடுத்துக்கிறணும். அப்படி காலையில் உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 15 நாட்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணரலாம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக தயாரித்து செஞ்சு பாருங்கள். இதனால் எந்த ஒரு பக்க விளைவுமே இல்லை. இது எல்லாமே வந்து நம்ம உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் நம்மளுக்கு மருந்தாக நம்மளுக்கு செயல்படுது. ஸோ அடுத்து வந்து சரி இது வந்து எனக்கு இந்த டீ வந்து குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் அதை எடுக்க முடிஞ்சால் எடுங்க. இல்லைன்னா இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வெளிப்புற பயன்பாடை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இலையை வச்சு நம்ம ஆயில் தயாரித்து அதை நம்ம முட்டுகளில் எங்கே வலி இருக்குதோ, இடுப்புகளில் வலி இருக்கோ, கைகளில் வலி இருக்கோ அங்கே வந்து அப்ளை பண்ணி நம்ம நிவாரணம் பெற போகிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் தான். உங்களால் குடிக்க முடிஞ்சால் குடிங்க, இல்லைன்னா இதை பயன்படுத்துங்க. ஸோ இதை எப்படி ஆயில் தயாரிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த ஆயில் தயாரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த இலைகள் வந்து தேவை. அதுக்கு நம்ம 5 இலைகளை வந்து எடுத்துக்கிறணும். அடுத்து தேவையான பொருள் என்னன்னா நல்லெண்ணெய் தாங்க. அது 100 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேங்க. கொதிக்க வச்சுட்டு அதை வந்து லைட்டாக ஆற விட்டுட்டு வடிகட்டிக்கிறேங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை என்ன பண்ணுங்க, மூட்டுகளில், முழங்கால்களில், முதுகில் எங்கே உங்களுக்கு வலி இருக்குதோ அங்கே வந்து கடுமையான வலி இருக்கும்ல, எனக்கு நிற்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க எங்கே வலி இருக்கோ அங்கே வந்து தினமும் 10 நிமிஷம் வந்து மசாஜ் செய்யுங்க. இங்கே நீங்கள் மசாஜ் செய்கிறதுல தான் இருக்குது வேலையே. 10 நிமிஷம் நல்லா மசாஜ் வந்து செய்யணும். 10 நிமிஷம் நீங்கள் மசாஜ் கொடுக்க உங்களுக்கு வலி எல்லாம் அப்படியே சரட்டுன்னு கம்மியாக ஆரம்பிச்சிடும். 2 வாரத்தில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உணர ஆரம்பிங்க உங்கள் உடலில். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு பெயினை வந்து இது சரி பண்ணியிருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். என்னால் குடிக்க முடியும்னா குடிங்க, இல்லைன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது கூட சேர்ந்து சாப்பிட வேண்டிய சில விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். இலை மட்டும் போதாது, உடனே சேர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னா கால்சியம் அதிகம் உள்ள உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அதாவது கால்சியம் ரிச் ஃபுட்டை வந்து கண்டிப்பாக எடுக்கணும். கால்சியம் எதுலலாம் அதிகமாக இருக்குதுன்னா கீரைகள் வகைகளில் அதிகமாக இருக்கும். கீரைனா முருங்கைக்கீரையில் அதிகமாக இருக்கும். ஸோ முருங்கைக்கீரையை வந்து எடுத்துக்கிறேங்க. உளுந்தில் அதிகமாக இருக்கும். உளுந்து, எள்ளு, இது பால், இதில் எல்லாத்துலேயுமே வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வாரத்தில் 3 நாள் 4 நாள் முருங்கைக்கீரையை சூப்பாவோ இல்லை பொரியல் பண்ணியோ எடுத்துக்கிறேங்க. அடுத்து பாலில் வந்து நீங்கள் உளுந்து, எள்ளு 2யும் வறுத்து பவுட்ரு பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி டெய்லியும் காலைல பால் குடிக்கிறீங்க. டெய்லியும் காலைல குடிப்பீங்க, இல்லைனா நைட் தூங்கும்போது குடிப்பீங்க. ஸோ உங்களோட ஆப்ஷன் தான். எந்த டைமில் குடித்தாலும் உளுந்தும், கருப்பு உளுந்தும், எள்ளையும் 2யும் மிக்ஸ் பண்ணி குடிங்க. ஸோ அடுத்து இது கூடவே விட்டமின் டி இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுக்கணும். விட்டமின் டி வந்து கான சோர்ஸ் வந்து சூரிய வெளிச்சத்தில் இருக்குது. ஸோ சூரிய வெளியிலேருந்து நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கும். ஸோ அதனால் தினமும் நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் ஒரு 10 நிமிஷம் வந்து நில்லுங்க, இல்லை நடங்க, உட்காருங்க, இந்த மாதிரி செய்யுங்க. அடுத்து லைட்டான எக்ஸசைஸ்லாம் செய்யுங்க. அதிகமாக ஆர்த்தரைட்டிஸ் பெயின் இருந்துச்சுன்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட போயிட்டு அணுகிறது ரொம்ப நல்லது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுடைய வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும்னா கர்ப்பிணி பெண்கள், அதிகமாக அலர்ஜி இருக்கிறவங்க, பிளட் தின்னர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்கலாம் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்களே, ஒரு நாளில் நீங்கள் பயன்படுத்திட்டு எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ ஒரு நாளில் நீங்கள் ஓட ஆரம்பிக்க முடியாது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வலி குறையும், வீக்கம் குறையும், மூட்டுகளுடைய இயக்கம் மேம்படும். தொடர்ந்து பயன்படுத்தினா நல்ல பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய முதுகு வலி, மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனைக்கு இந்த ஒரு இலை வந்து உங்களுக்கு பயன்படும். ஸோ இந்த இலையை பயன்படுத்தி பாருங்கள். இதனால் எந்த
எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தால், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.